கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா? Are you all right? மித்ரா கிட்ட பேசணும். என்னாச்சு? ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, ரிலாக்ஸ்டா இருங்க. நான் மித்ரா கிட்ட பேசணும், முக்கியமான விஷயம் பேசணும். ப்ளீஸ் டாக்டர், மித்ராவோட லைஃப் விஷயம் இது. சீக்கிரம் கால் பண்ணி வர சொல்லுங்க ப்ளீஸ் டாக்டர். ரிசப்ஷன்ல மித்ராவோட நம்பர் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. ஓகே டாக்டர். போயிட்டு வாங்க. இந்த ஃபோன் வருது, கொடுங்க. ஹலோ மேடம், நிஷா கண்ணு முடிச்சிட்டாங்க மேடம். அப்படியா? இருங்க, நிஷா கிட்ட கொடுக்குறேன். மித்ரா. நிஷா, உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஐ ஆல்ரைட்? நீ உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வா. எனக்கு திரும்பவும் ஒரு மாதிரி தலை வலிச்சுக்கிட்டே இருக்குடி. நிஷா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இல்ல மித்ரா, நீயும் ஆதியும் நல்லா இருக்கணும், ஒன்னா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இது உன்னோட 10 வருஷ கனவு, 10 வருஷம் தாவும். நீ உடனே கிளம்பி வா மித்ரா. அந்த ஆதியோட பொண்டாட்டி எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். 2 பேரும் அங்க போய் விசாரிக்கலாம். அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை நிஷா. இன்னும் 10 மணி நேரம் தான் இருக்கு. காலையில விடியும் போது ஆதி என்னோட ஆதியா, எனக்கு சொந்தமான ஆதியா இருப்பாரு. எனக்கு ஒன்றும் புரியல மித்ரா. ஒரு நிமிஷம் இரு, நான் வீடியோ கால் வரேன். நிஷா, 10 வருஷமா நான் எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேனோ அது இப்பவே நடக்குது. நீயே பாரு. ஆதி, நிஷா, என்ன பாக்குற? எனக்கும் ஆதிக்கும் ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு எங்க 2 பேருக்கும் கல்யாணம். இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும்தான் நானும் ஆதியும் இங்க இருப்போம். நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு நாளை கழிச்சு உடனே அமெரிக்காவுக்கு கிளம்புறோம். கேட்கவே சந்தோஷமா இருக்கு மித்ரா. நிஷா, உடம்பு சரியாயிடுச்சா உனக்கு? ஃபீல் பெட்டர். குட் குட். சரி, உனக்கு ஒன்றும் ஆகாது. உன்னை நாங்கள் 2 பேரும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஆமா, நாங்க இல்லைனாலும் என் மனசு எல்லாமே உங்க 2 பேரும் சுத்தி தான் இருக்கும். ஐ லவ் யூ நிஷா. மீ டூ. 2 பேருக்கும் கங்க்ராட்ஸ். ஏய், thank you. ஏய் நிஷா, என்னாச்சு? ஏதோ டிஸ்டர்ப்டா இருக்க? சரி சரி, நீ ரெஸ்ட் எடு. நான் ரிசப்ஷன் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆயிட்டு உனக்கு கால் பண்றேன். Don't worry. நிஷா, நீ ரெஸ்ட் எடு. நாளைக்கு மேரேஜ் முடிச்சுட்டு நாங்கள் நேரில் வந்து பார்க்குறோம். ஓகே? சரி, ஓகே. பை நிஷா. Take care. Okay. என்னாச்சு, பேசிட்டீங்களா? டாக்டர், திரும்பவும் கால் பண்ணுங்களேன். ஃபோன் பண்ணி கொடுங்க. டாக்டர், ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது.
என்ன பாரதி, நீ மட்டும் தனியா வர? எங்க அம்மா பாட்டி குழந்தைங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? இல்ல மேடம், இது நான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் இல்ல. ஆதி சார் மித்ரா மேடம்காக வாங்கிட்டு வர சொன்ன கிஃப்ட். என்ன மாம்ஸ், அக்காவை இங்க இருந்தே கரெக்ட் பண்ணலாம் நினைச்சிட்டீங்களா? வாலு சும்மா இருக்க மாட்டியா? கொடுங்க. தேங்க்யூ. நீ எனக்காக சர்ப்ரைஸ் gift கொடுத்த மாதிரி நானும் உனக்கு ஒன்று கொடுக்கணும்னு நினைச்சேன். அதான் இந்த ஸ்பெஷல். தேங்க்யூ. ஸ்வீட் எல்லாம் உள்ள எடுத்து வச்சிட்டேன் பாரதி. ஆமா. டேய், இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல. அக்கா, மேல படுத்துக்க ரூம் கொடுத்துருக்காங்க. நீங்க அங்க தங்கிக்கோங்க. எனக்கு வேற ரூம் கொடுத்துருக்காங்க. நான் அங்க தங்கிட்டு உங்களை காலைல வந்து எழுப்புறேன். இந்தக்கா சாவி. அம்மா, ரொம்ப அசந்து தூங்கிறாதம்மா. காலையில நிறைய வேலை இருக்கு. முகூர்த்தம் வேற சீக்கிரம் வச்சிருக்காங்க. போடா, எங்களுக்கு எல்லாம் தெரியும். சரிம்மா, வரேன்க்கா. வரேன் பாட்டி. சரியா? எதுக்கு இங்க தங்கிக்கிட்டு? வீட்டுக்கு போயிட்டு காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு வரலாமே. என்னது 4 மணிக்கா? நாம எந்திரிச்சிருவோம், ஆனா பிள்ளைங்க என்ன பண்ணும்? வேணும்னா நீங்க அவங்கள பாத்துக்கிட்டு அங்கேயே இருங்க. நானும் அம்மாவும் கிளம்பி வந்துடுறோம். என்னால சும்மா சும்மாலாம் அலைய முடியாது. அதான் ரூம் கொடுத்துருக்காங்கல்ல, வாங்க போய் படுக்கலாம். சாவியை கொண்டா, வாங்க படுக்கலாம். வாடா. அதான் எதுவும் வேண்டாம், நீ முடிவு பண்ணிட்டியா? அப்புறம் என்ன, வா போலாம். ஸ்வீட் செய்றவங்க நீங்க தானே? ஆமா. உங்களை மீனா மேடம் வர சொன்னாங்க. என்ன விஷயம்? ஏதோ காலையில போற மெனுவை பத்தி பேசணும்னு சொன்னாங்க. அப்படியா? சரி, நீங்க போங்க, நான் வந்து பாத்துக்கிறேன். சரி. சரி பாரதி, நீ பார்த்து போயிட்டு வா, நான் போய் படுக்கிறேன். மேல உங்களுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சு. ஓகே, மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தானே? ஆமா, மேல. வாங்க மேல போலாம். ஓகே. பாப்போம். சார், பாரதி, மீனா மேடம் மெனு என்னன்னு கேட்டுட்டு வர சொன்னாங்க. ஆமா பாரதி, காலையில கேசரிக்கு பதிலா பன் அல்வா பண்ண முடியுமான்னு கேட்க சொன்னேன். சௌராஷ்டிரா ஸ்டைல்ல பன் அல்வாவா சார்? அதேதான். ஆமா, பண்ணிடலாம் சார். அப்புறம் அதோட சேர்த்து வெத்தலை பாயாசம், உங்களோட பார்ட்டி ஸ்பெஷல் பாயாசம், இது எனக்காக. சரிங்க சார், பண்ண சொல்லிடுறேன். பாரதி, காலையில 7:30-9 முகூர்த்தம். குக்கிங் ரூம்லயே இருந்து கல்யாணத்துக்கு வராம இருந்துடாதீங்க. கண்டிப்பா வந்துருங்க. அதெல்லாம் கண்டிப்பா வந்துருவாங்க. அவங்க தான் முன்னாடி நின்னு இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. பாரதி சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சிருவாங்க. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா ஆறுபட வீட்டுக்கும் நாம ஒரு தடவை போயிட்டு வந்துடணும். நிச்சயமா நடத்தி வைக்கிறேன் சார். எல்லாம் நல்லபடியா தான் நடந்துட்டு இருக்கு. காலையில கல்யாணமும் நல்லபடியா நடக்கும். அப்ப நான் வரேன் சார், காலையில பார்க்கலாம். சரி.
நிஷா என்னடி இது? ஃப்ரெண்டுனா இப்படி இல்லை இருக்கணும். உங்க 2 பேரையும் இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்காக இந்த நிலைமையிலயுமா நீ கிளம்பி வரணும் நிஷா? நாங்கள் தான் மேரேஜ் முடிஞ்சோன்னே உன்னை வந்து பார்க்குறோன்னு சொன்னோம்ல, அப்புறம் எதுக்கு ரிஸ்க் எடுத்து வந்த? எங்க அக்காக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு இங்க எல்லாரை விட அதிகமா ஆசைப்பட்டது நிஷாக்கா தான். அவங்களால எப்படி அங்க இருக்க முடியும்? அதான் கிளம்பி வந்துட்டாங்க. நிஷா இப்போ ஓரளவுக்கு ஓகே தானே? சரி, நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க. ஆதி நீ போ, நான் நிஷா கிட்ட பேசிட்டு அவளை அனுப்பி வச்சுட்டு வரேன். சரி ஓகே, பார்த்து சரி. டேக் கேர் நிஷா. நான் வரேன். வாங்க ஆதி, வாங்க. ஹே, என்னாச்சுடி? ஆதி பொண்டாட்டி. என்ன சொல்ற? ஆதி பொண்டாட்டி. என்ன சொல்ற? ஆதி பொண்டாட்டியா? ஆமா, ஆதி பொண்டாட்டி இங்கதான் இருக்கா. எங்கடி? இவ்வளவு நேரம் அங்கதான் இருந்தா. எங்கடி? எங்க? இவ்வளவு நேரம் அங்கதான் இருந்தா. இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தானா? அப்போ அவ ஒரு பிளானோட தான் வந்திருக்கணும். ஒண்ணு இந்த மண்டபத்துக்குள்ள இருக்கணும், இல்லனா மேல ஏதாவது கெஸ்ட் ரூம்ல தான் இருக்கணும். சரி வாங்க போலாம், வாங்க. வாங்க பாட்டி. என்னன்னா இன்னும் தூங்கலையா? ஹலோ கல்யாண பொண்ணு, முதல்ல நீ போய் தூங்கு. அப்புறம் தாலி கட்டும்போது தூங்கி விழுந்தா ஆதி மாம்ஸ் வேற யாருக்காவது தாலி கட்டிடுவாரு. அபி, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது. ஓ, நீ போய் ரெஸ்ட் எடு. மித்ரா, எங்க போறீங்க 2 பேரும் இந்த நேரத்துல? அது சும்மா அப்படியே பேசிக்கிட்டு. சரி, அப்ப சீக்கிரம் போய் ரெஸ்ட் எடுங்க. சரி. நிஷா, உடம்ப பாத்துக்கமா. என்ன மித்ரா, இன்னும் தூங்கலையா? தூங்கணும். ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களை காணோம், தேடிக்கிட்டு இருக்கேன். மேல கெஸ்ட் ரூம்ல நிறைய பேர் ஸ்டே பண்ணிருக்காங்க, அங்க போய் பாரு. நிஷா, மேல போய் பார்க்கலாமா? உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? உனக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் மித்ரா. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம பாத்துக்கோங்க. எனக்கு ஒன்றும் ஆகாது டாக்டர். சரி வாங்க. என்னம்மா?
என்னாச்சு? ஐயோ அங்கிள் நீங்களா? சாரி, நான் என் ஃப்ரெண்டு ரூம்னு நினைச்சேன். நீங்க போய் தூங்குங்க. என்ன மேடம்? கொஞ்சம் தள்ளு. அவளா? இல்ல மித்ரா. சரி, டோரை லாக் பண்ணிக்கோ. என்னாச்சு மேடம்? ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கோ அண்ட் ஸ்லீப். வா. என்ன கல்யாண பொண்ணு தூங்கலையா? இல்ல அங்கிள், வந்திருக்க கெஸ்ட்டுக்கெல்லாம் ரூம்லாம் கரெக்டா அரேஞ்ச் பண்ணிருக்கான்னு செக் பண்ணலாம்னு வந்தேன். அதெல்லாம் ஒரு குறையும் இல்லம்மா, எல்லாம் கரெக்டா இருக்கு. சரிங்க அங்கிள், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா. நெக்ஸ்ட் ரூம் பார்க்கலாம். இந்த நேரத்துல யாரு கதவை தட்டுறா? ஏய் நிஷா, என்னாச்சு? நிஷா, மேடம் என்ன? நிஷா திரும்பவும் வாங்கிட்டாங்க டாக்டர். மித்ரா, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போகணும் மித்ரா. சரி கூட்டிட்டு போங்க. நீங்க தூங்குங்க, நான் யாருன்னு பாக்குறேன். யாரு பாரதி? தெரியலம்மா, சத்தம் கேட்டுச்சு, வெளியே போய் பார்த்தா யாருமே இல்ல. சரி, அப்ப யாராச்சும் தெரியாம கதவை தட்டியிருப்பாங்க. நீ படுத்துக்கோ. ஆதியோட பொண்டாட்டி இங்க எப்படி வந்தா? அப்படியே வந்தாலும் ஏன் இப்படி மறைஞ்சு மறைஞ்சு சுத்திக்கிட்டு இருக்கா? அவசர அவசரமா நம்ம ரிசப்ஷனையும் கல்யாணத்தையும் முடிச்சுட்டு ஆதியை கூட்டிட்டு அமெரிக்காவுக்கு போயிடலாம் நினைச்சா இங்க வந்து நிக்கிறாளே. ச்சே, ஏதோ தப்பா இருக்கே. மித்ரா, சீக்கிரமாவே கல்யாணத்தை முடிக்கிற வழியை பாரு. அழாதம்மா, நீ அழுதா எனக்கு கஷ்டமா இருக்குமா? எங்களுக்கு அப்பா வேணாம்மா, அம்மா மட்டும் போதும். அப்பாவுக்கு ஞாபகமும் வரல, வரவும் வராதுன்னு சொல்றாங்க.
அப்புறம் எதுக்குமா இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்? நிறுத்தினாலும் யூஸ் இல்லைம்மா. விட்டுடலாமா? நமக்கு அப்பா வேணாம். அப்பா தான் நம்மள மறந்துட்டு போயிட்டார்ல. அப்புறம் எதுக்குமா அப்பா? நீ போதுமா? நீ மட்டும் போதும்.